ஸ்டாலின் பேசுறார். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கார். பேரை வச்சுட்டார். உங்களுடன் ஸ்டாலின் ஒரு பேரை வச்சு ஊர் ஊரா போய் இதுக்கு அரசு ஊழிகளை பயன்படுத்தி வீடு வீடா போய் இதுல 46 பிரச்சனை இருப்பதாகவும் இந்த 46 பிரச்சனையை நீங்க சுட்டி காட்டினா அதை உடனடியா இந்த திராவிட மாடல் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சொல்லி தீர்வு காணப்படும் என்று ஒரு பொய்ய பகிரங்கமா சொல்லிட்டு இருக்கார். ஏற்கனவே இப்படித்தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னாரு. ஊர் ஊரா போனாரு. அப்படியே ஒரு பெட்ஷீட்டை போட்டு திட்டில் அமர்ந்து முன்னாடி மக்களை எல்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க, நான் பெட்டி பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு உடனே சீலா ஒழிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னாரா இல்லையா? இந்த மனுவை என்னாச்சுன்னே தெரியல. அப்படி ஏற்கனவே மக்களுக்கு என்ன பிரச்சனை மனுவா எழுதி பெட்டியில போட்டு எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப எதுக்கு மறுபடியும் கொடுக்குறீங்க? ஆக அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது. அதுக்கு தந்திரமா மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அரங்கேற்றுகிறார்.